வெற்றிகரமாக மஞ்சள் படை, மஞ்சள் மற்றும் சிவப்பு படையோட காலையில ஜனநாயக பணியை வெற்றிகரமா முடிச்சாச்சு. அதே மாதிரியா கிருபாகரன் ப்ரோவும் காமிச்சிட்டாரு. சரி, ஓகே. மும்பை இந்தியன்ஸ் வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கெல்லாம் அந்த கொடி கிடையாது. ஈவினிங் நாங்க விசில் அடிக்க நாங்க ரெடியா இருந்தோம். பட் எங்களோட வான்கடையில தரமான ஒரு விசில் எல்லாம் பறந்து மும்பை இந்தியன்ஸ் நம்ம கீகா அணியினோட அது என்ன சொல்றது, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வருத்தத்தை முகம் தெரியுது. பட் உள்ளுக்குள்ள மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிக்கிறாரு. எனிவேஸ், வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ ஃபார் சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச். வான்கடையில நடந்தது. போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. சத்தியமா இந்த மாதிரி ஒரு எல் கிளாசிக்கோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் தோனியும் ரோஹிட்டும் இல்லாம இருக்கிறது. ஸோ ஓகே, ஏர்லி 2K கிட்ஸே அந்த 2005 அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா வருத்தத்துல இருப்பீங்க. பட் எனிவேஸ், ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி கிருபாகரன் ப்ரோட்ட கேட்க வேண்டிய விஷயம், இந்த விசில் சவுண்ட் எப்படி இருந்தது? யா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கியா. எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஒரு நல்ல ஒரு கேம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒன் சைடா போகும்னு நினைச்சு கூட பாக்கல. முக்கியமா 100 ரன் வித்தியாசத்துல அப்படி இருக்க போகும்போது ஸ்டார்டிங்ல எங்களுக்கு எங்க சேட்டனை நாங்களே நம்ப மாட்டோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்க ஆளு அடிச்சா 5 ரன் 10 ரன்னுக்குள்ள எடுப்பாப்ல, இல்லாட்டி அடிச்சா 100 தான் அடிப்பாப்ல. இது நாங்க இனிமே கல்வெட்டுல எழுதி வைக்க போறோம். அடிச்சா 10 ரன் அதுக்குள்ள அவுட் ஆகிறாரா, இல்ல அடுத்து 100 தான் ஸ்ட்ரெயிட்டா எழுதி வச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க இன்னும் மைண்ட் செட் பண்ணி வைக்கணும். ஸோ சேட்டனோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அது மனுஷன் கன்சிஸ்டன்டா ஓகே 200 அடிச்சிட்டா, அப்படி நடுவில் ஒரு 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 ரன்கள் அப்படி இப்படின்னு சொல்ற ரன்கள் வந்தாலும், பட் இன்னைக்கு முக்கியமா ரெகுலர் வான்கடை பிச்சது இல்லை. எப்பயுமே ரெட் சாயிலே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். பட் எல்லாத்தையுமே தாண்டி பட் இன்னைக்கு பால் நல்ல ஸ்விங் மூவ்மெண்ட் இருந்தது. ஸ்டார்டிங்ல டாஸ் போடும்போதே சொன்னாங்க, நல்ல காத்தோட்டமா இருக்கிற ஏரியாவா பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி டாஸ் அஃபெக்ட் பண்ணிருச்சா, இல்ல சேட்டன் பயங்கரமா ஆனாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுமே சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரு உடன்பாடு இல்லை. டாஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமா தான் போச்சு. பட் டிசிஷன் மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கலாம். ஏன்னா இங்க கம்ப்ளீட்டா பிச்சை ரீட் பண்ணி எடுத்தாங்களா. எனக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஆனா என் சைடு இருக்க ஒரு ஆதங்கத்தை நான் கொட்டிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் இப்போ கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்றாரு. வின் பண்ணா அவருக்கு முதல் டாஸ் வின் பண்ணாலே பவுலிங் 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 எடுக்கிறாரு. இந்த கண்டிஷனை ரீட் பண்றாரா, இல்ல இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாமா இல்ல பவுலிங் பண்ணலாமா, என்ன டிசிஷன் எடுத்துட்டு வராங்க, மயிலா ஜெயவர்தன் என்ன சொல்லி அனுப்புறாரு, கூட கோச் 2 பவுலிங் கோச் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, சச்சின் டெண்டுல்கர் முதல் கொண்டு எல்லா சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அனலிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி முதல்ல உங்களுக்கு எல்லா மேட்சும் இப்ப இவரு போன மேட்ச் டாஸ் வின் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மேட்ச் வின்னும் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து. போன மேட்ச் தான் உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடி முதல்ல பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிருக்கீங்க. இந்த பிச்சும் கொஞ்சம் ஸ்லோவா ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு நாங்க பவுலிங்கே எடுக்கிறோம், நாங்க சேஸ் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் அப்படிங்கறதே தெரியல ஹர்திக் பாண்டியா எடுத்தது. இல்ல ஓகே, நம்ம ஹர்திக் பாண்டியா மட்டும் பிளேம் பண்ண முடியாது ஒரு சைடு. ஏன்னா நீங்க அவருதான் டிசிஷன் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உள்ள சொல்லி அனுப்புவாங்க, மயிலா ஜெயவர்தனே ஒரு ஹெட் கோச்னு இருக்காரு. அவரு என்ன நீங்க என்ன உள்ள போய் என்ன பண்ணணுங்கிறது சொல்லி அனுப்புறாரு. அவர் பவுலிங் தான் எடுக்கலாம், சேசிங் தான் நம்ம ஸ்ட்ரென்த் நினைச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. டாஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமா போயும் டிசிஷன் சரியா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். இன்னொரு விஷயம், சஞ்சு சாம்சனை பத்தி கேட்டிருந்தீங்க. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஆக்சுவலா 2 டீமுக்கு இருந்த டிஃபரன்ஸே சஞ்சு சாம்சன் தான். சிஎஸ்கே பேட்டர்ஸும் ஒரு சைடு தங்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்க கார்த்திக் சர்மால எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 85 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு கேம்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அந்த பவர் பிளே முடிஞ்ச உடனே, பவர் பிளே முடிஞ்சு ஒரு 10 ஓவர் பக்கம் வரும்போது 112 இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணி 10க்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கடைசியில வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரன்ஸ் அப்படியே கம்மியாயிடுச்சு. கடைசி ஓவர்ல மட்டும் சஞ்சு சாம்சன் ஒரு 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சு கடைசி ஓவர்ல 100 கம்ப்ளீட் பண்ணுவாரு. சோ அந்த ஓவர் கிருஷ் பகத்தோட ஓவர், அதுவுமே சஞ்சு சாம்சனுடைய பிரில்லியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிருஷ் பகத் அந்த ஓவருமே சூப்பரா தான் போல்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் மத்த இடத்துல எல்லாம் சூப்பரா இருந்துச்சு எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன்ஸ் பிரில்லியன்ஸ். நீங்க இன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல மேட்ச் பார்த்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அனாலிசிஸ் ஒண்ணு போட்டு காட்டியிருப்பாங்க. பால் ரொம்ப ஸ்லோவா வருது. அந்த கிரீஸ் வச்சு இந்த 2 மீட்டர் மார்க்குள்ள நின்று அடிப்பாருல, அதுதான்
அந்த அனாலிசிஸ் தான் நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். டீப் இந்த கிரீஸ் போயிடுறாரு, பால் நல்லா வரவிட்டு அந்த 2 மீட்டர் மார்க்கை வந்து தாண்டறதே இல்லை. அந்த 2 மீட்டர் மார்க் கிரீஸ்ல இருந்து அந்த 2 மீட்டருக்குள்ளேயே அவர் வந்து பால ஒரு ஹிட் பண்றது எந்த இடத்துல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேட் அண்ட் பால் கனெக்ஷன் அந்த 2 மீட்டர் லென்த்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பால் நல்லா வரவிட்டு அடிச்சாரு இந்த பிட்ச்ல. ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் ஒருத்தருமே இந்த மாதிரி பண்ணல. அவசர அவசரமா ஷாட்டுக்கு போனாங்க, போர் ஷார்ட் செலெக்ஷன்ஸ். சிஎஸ்கே பேட்டர்ஸும் இதுதான் பண்ணாங்க மேக்சிமம். பெருசா அவங்களுக்கும் ரன்ஸ் கனெக்ட் ஆகல. சஞ்சு சாம்சன் இந்த ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்டா பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு எகேன்ஸ்டா க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க, பிரில்லியண்டா போல் பண்ணாங்க. நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் உடைய பவுலிங் விட்டு இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு சூப்பராகவே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சனுடைய பிரில்லியன்ஸ் அதுதான் இந்த கேம் எடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். பட் எனிவேஸ் வந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். ருத்ராஜுக்கு என்ன ஆச்சு? சிம்பிளான கேள்வி. உங்க சைட்ல இருந்து உங்களோட கமெண்ட்ஸ், நீங்க என்ன பார்த்து இது பண்ணீங்க அப்படி. மற்ற மேட்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு கேம் சேஞ்ச் பண்ணா அப்படி ஒரு ஓவர்ல வந்து 9 ரன் 10 ரன்கள் அந்த மாதிரி அடிச்சு கொண்டு வந்தாருனா சரி, இந்த தடவை வந்து ருத்ராஜ் எப்படியோ ஃபார்முக்கு வந்துருவாரு மறுபடியும். பட் ஆனா மினிமமா வந்து ஒரு 25 ரன் 27 ரன் அதுக்கு மேல வந்து போக மாட்டாரு. அவர் கேப்டன்சி ப்ரெஷரா இல்ல வந்து தலை இல்ல அப்படின்றதுனால அந்த ஒரு மைண்ட் செட்ல ஏத்திக்கிட்டாரா, இல்ல டீம்ல வந்து ஒரு சிலர் தான் ஆடுறாங்க வேற யாரும் ஆடுன்றதுனால அப்படி ஏதாயிட்டாரா, என்னதான் ஆச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன? பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் சில பேர் எப்படி பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் நல்லா பண்றாங்க அப்படின்னா பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வராது. அந்த ஒரு நோய் தான் ருத்ராஜ் கைக்வாடுக்கும் அப்படியே தொத்திச்சோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன்ல கேப்டன்ஷிப்ல நம்ம குறை சொல்லிட்டே இருந்தோம், ஸ்பின்னர்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படிங்கிறது. பட் அவருடைய பேட்டிங் நம்ம குறைய சொல்ல முடியாது, ஆடி கொடுத்துருவாரு. பட் இந்த சீசன் அவருடைய கேப்டன்ஷிப்ல ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒரு விஷயத்த போன சீசன் நம்ம சொன்னோம். இன்னைக்கு பிரில்லியண்டா ஸ்பின்னை யூஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸை சோக் பண்ண வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப். பட் பேட்டிங் தான் இந்த சீசன் வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸே ஸ்கோர் பண்ணல. ஆக்சுவலா பெரிய இன்னிங்ஸே இன்னும் வரல. டிபிக்கல் ருத்ராஜ் கைக்வாட் என்ன அப்படின்னா ஒரு 3 மேட்ச் அடி வாங்குவாரு. சிஎஸ்கே ஃபேன் சொல்லுவாங்க 3 மேட்ச் அடி வாங்குது, 3 மேட்ச் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயா 7 மேட்ச் ஆச்சுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கவுண்ட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ருத்ராஜ் கைக்வாடுக்கு. பட் நான் ஒரு இந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷர் ஃபீல் பண்றேன். ஏன்னா 3 மேட்ச் சரியா போகல, ருத்ராஜுக்கும் சரி கேப்டன்ஷிப்பும் சரியா போகல. அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப்ல மோர் கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டீம் வந்து ஓகே ஒரு மற்ற பிளேயர்ஸ் சஞ்சு சாம்சன் பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. மற்ற பிளேயர்ஸ் இந்த பவுலிங் யூனிட்லாம் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் அவர் போடுறாரு. அப்படிங்கறதால பேட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நான் பாக்குறேன் டீம். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நின்று ஆடிடுறாங்க. ஒருவேளை இப்ப இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடல அப்படிங்கும் போது இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரேவும் இப்ப டீம்ல இல்ல. நீங்க பெரிய அளவு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உர்வில் பட்டேல் நினைச்சு பார்த்தாங்க கொண்டு வருவாங்கன்ட்டு. பட் கார்த்திக் சர்மாவை கீழே அனுப்பிச்சிட்டு டாப் ஆர்டர்லயே சர்ஃபாஸ் கான்லாம் வச்சு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. பட் ஒருவேளை சஞ்சு சாம்சன் அடிக்கல, இப்ப ஆயுஷ் மாத்ரேவே இல்லை அப்படிங்கும் போது அந்த ப்ரெஷர் ருத்ராஜ் கைக்வாட் மேலதான் வந்து விழும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேட்டிங் கன்சர்ன் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ சஞ்சு சாம்சன் அடிச்சுட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. பட் ருத்ராஜ் கைக்வாட் இந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷரையும் தாண்டி அவருடைய பழைய நேச்சுரல் பேட்டிங் ஸ்டைலுக்கு திரும்ப வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஷர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருமே சரியா செய்யறாங்க முடியுமா? ஓகே, எனிவேஸ் உள்ள இருக்கிறாருங்க சின்ன ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதான் உண்மை. எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் மனுஷன் காமன் கம்போஸ்டா ஹேண்டில் பண்றது இல்லாட்டி இப்படி சொல்லாம ரஜத் பத்திராத ஆயிரம் முடியும் எல்லாராலையும் அப்படின்னு. சீரியஸ்லி அவர் 2 பேரும் பயங்கரமா அப்படின்னா. பட் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பின்னர்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு வரேன். அகில் ஹுசைன் முக்கியமா நியூ பால்ல அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா டெலிவரி பண்ணியிருக்கா. அப்படி ஜேசன் ஹோல்டர் அவர் தலைமையில இருந்து ஆடி இருக்கா. அப்படி அதுக்கப்புறம் வந்து அடுத்து அப்கமிங் வந்த கேப்டன் சைடும் சரி வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சூப்பரா டெலிவரி பண்ணியிருக்காரு. பட் இந்த தடவை வந்து ருத்ராஜ் அந்த பல்ஸை பிடிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நியூ பால்ல உள்ள எடுத்துட்டு வந்தாரு, நான் தூக்கி போட்டாங்க, இழுத்து போட்டார். நம்ம சாண்டர் ஒண்ணு பண்ணுவாரு கையாம, ஜடேஜா வந்து அப்படியே ஃபாஸ்ட் விட்டுறது. பட் சாண்டர் வந்து இழுத்து போடுவாப்ல, சகல் அதே தான் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு அகில் ஹுசைன் ஸ்டைல நான் பார்த்தது. ஸோ ஹுசைன் அதுக்கப்புறம் நம்ம நூர் அகமது இங்கிட்டு, ஸோ இவங்க 2 பேரோட இந்த ஒரு காம்போ. ஸோ இது ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹிட் காம்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிஎஸ்கே வந்து இந்த நோன் ஃபார் ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா நீங்க காலங்காலமா சிஎஸ்கே தான் கத்துக்கணும். அது நியூ பால்ல
ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷன். நீங்க எந்த வென்யூ எடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் தலைவர் தான் ஆரம்பிச்சார், தலை தான் ஆரம்பிச்சாரு. அஸ்வின் அண்ணாவை பவர் பிளேல எடுத்துட்டு வந்து ஆக்சுவலா அது வந்து T20லயே ஒரு எவல்யூஷன், ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா T20ல நியூ பால்லாம் எப்பவுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அப்படின்னு இருந்த காலத்துல நான் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து நியூ பால்ல நான் விக்கெட் எடுத்து தரேன், கேமே நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட லெகசிஸ் நம்ம பார்த்திருப்போம். கிறிஸ் கெயிலோடைய அந்த ஃபைனல் விக்கெட் 2011 அஸ்வினை கொண்டு வந்து எடுத்ததா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஸோ தலை போட்ட விதைய ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, டீம் ஸ்ட்ரகிளா இருக்கும் போது ஓகே நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கு வந்து புது பிளான் எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி அவர் போட்டு வச்சுட்டாரு பிளான. அந்த பிளான் எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாரு பவர் பிளேல. இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சது. 8 ஓவர்ஸ் தான் ஸ்பின் போல் பண்ணாங்க, 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் 8 விக்கெட்ஸ். அதுதான் இந்த 8 ஓவர்ஸ் கேமே அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு. நூர் அகமது இன்னொரு சைடா இருக்கட்டும் பிரில்லியண்டா போல் பண்ணாரு. இன்னைக்கு வான்கடேல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நின்னு வந்துச்சு, அதை வந்து பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அந்த சைடு வந்து சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் முன்னாடி அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா இங்க வந்து ஒரு 150 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் தான் போஸ்ட் ஆயிருக்கும், ஒரு பார் ஸ்கோரா இருந்திருக்கும். சஞ்சு சாம்சனுடைய பிரில்லியன்ஸ்னால மும்பை இந்தியன்ஸா பேக் ஹேண்ட்ல போட்டாங்க, க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க பவுலிங்லயும் மும்பை இந்தியன்ஸ். நீங்க அந்த சைடு மும்பை இந்தியன்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அல்லாஹ் செல்ஃபர் எக்கனாமி 6.2 சம்திங்ல போட்டிருப்பாரு, 2 விக்கெட்டு. அவரை வந்து டேக் ஆன் பண்றது சிரமப்பட்டாங்க. வேற மிச்சல் சாண்ட்லர் வந்து இன்னைக்கு ஒழுங்காவே போல் பண்ணல, அவர் வந்து எக்கனாமி 11 எக்கனாமில போல் பண்ணியிருந்தாரு. அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்பின் 44. ஆனா அந்த இன்னொரு இடத்துல வர மும்பை இந்தியன்ஸ் ஏன் சரியா யூஸ் பண்ணல அப்படிங்கறது அப்புறம் பேசுவோம். இப்போ சிஎஸ்கே உடைய பவுலிங் லைன் அப் வருவோம். மற்றபடி அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து 8 ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க குர்ஜன்பிரீத் சிங் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா மேட்சே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர்ஸ் பினிஷ் பண்றதுக்கு கடைசியில் 15வது ஓவர்ல தான் ஆரம்பிச்சாரு குர்ஜன்பிரீத் சிங். அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸ் பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல 3 ஸ்பின்னர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீமும் எடுத்துட்டு போவாங்க. பட் இங்க வந்து 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தோம், பெர்ஃபெக்ட்டா அந்த 8 ஓவர் போல் பண்ணி 8 விக்கெட்ஸ், 10ல 8 விக்கெட் ஸ்பின்னர்ஸே எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாம இருந்த ஒரு கேப்டனா நம்ம பார்த்திருக்கோம். போன சீசன்லாம் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் ஏன் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, 4 ஓவர் ஏன் ஜடேஜாக்கு தரல, அஸ்வினிக்கு ஏன் 4 ஓவர் தரல, ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சீசனுடைய பிகினிங்லயும் அதே ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. பிரசாத் வீர்ல டீம்ல எடுத்திருந்தீங்க, பட் நீங்க பேட்டிங் மட்டுமே வச்சிருக்கீங்க, ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வேற இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா ட்ரஸ்ட் பண்ணாரு, அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்து சக்சஸ் ஆன ஒரு டீம் பாத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே தான். போன சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சிருந்தாங்க, மணிந்து வசரன்னா தீக்ஷனா வச்சிருந்தாங்க, பட் அவங்களுக்கு சுத்தமா செட் ஆகல, திரும்பவும் இந்தியன் காம்பினேஷனுக்கு வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் வந்து 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வராங்க, பட் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் செல்ஃபர் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாரு, பட் மிச்சல் சாண்ட்லரால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வேற சிஎஸ்கே வந்து பாத்துட்டீங்கன்னா அகில் ஹுசைனும் பெர்ஃபார்ம் பண்றாரு, நூர் அகமதும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படிங்கும் போது ஸ்பின் காம்போ செட்டு. இனி சேப்பாக்கு போகும்போது ஸ்பின் ட்ராக்ஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த பெர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனா இது இருக்கும். இனி பாருங்க சிஎஸ்கே வந்து இப்போ இங்க இந்த மேட்ச்ல இருந்தா சிஎஸ்கே உடைய இந்த டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பின்னை போட்டு டேர்ன் பண்ணாங்க, அது வந்து இந்த சீசனே அவங்களுக்கு டேர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே இங்கிட்ட நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் மும்பைக்கு இந்த இடத்துல இதாயிடுச்சு, ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். மும்பை இந்தியன்ஸுக்கு ஆக்சுவலா அந்த சைடு நான் அந்த ஒரு சைடு அப்படியே இவனை பாருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின் அவன் சூப்பரா போல் பண்ணான். நீங்க எப்படி ஸ்பின் போல் பண்ணீங்கன்னு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து ஆக்சுவலா நீங்க பவுலிங் பண்றதை பார்த்தா இங்க கொஞ்சம் டேர்ன் ஆகுது, ஸ்பின் இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியும் ஓரளவுக்கு முன்னாடி கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் கொஞ்சம் விளையாட தெரியும், இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரியும், பிச்சை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஸ்பின்னை வந்து ஒரு 4 ஓவர் அல்லாஹ் செல்ஃபருடைய அந்த 4 ஓவர் பார்த்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம நியூ பால்ல ஸ்பின் கொடுத்துடலாம், அகில் ஹுசைன் வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானுக்கு அங்கிருந்தா போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஸ்பின்னை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும். இங்க அல்லாஹ் செல்ஃபர் ஓகே, மிச்சல் சாண்ட்லர் இன்னைக்கு வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தாரு. அவர் போட்ட லைன் லென்த் எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, பெரிய ஸ்பின்னர்ஸ் யாருமே கொண்டு வரல. போன சீசன் மிச்சல் சாண்ட்லர் இருந்தார், அல்லாஹ் செல்ஃபர் நமக்கு போன சீசன் இன்ஜுரி, அவருக்கு பதிலா முஜீப் வந்தாரு, பட் அவருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் மயங்க் மார்க்கண்டே ட்ரேடிங் பண்ணி கொண்டு வந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணல. வில் ஜாக்ஸ் ஆடவே இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு வில் ஜாக்ஸ் ஆடி இருந்தாரு அப்படின்னா
இன்னைக்கு ஓரளவுக்கு அவருடைய ஸ்பின் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி ஸோ மேபி இந்த மேட்சை வின் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டாப் ஆர்டர்ல ஆட வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மிச்சல் சாண்ட்னர் இனி ஃபியூ மேட்சஸ் எனக்கு இனி அடுத்த வர மேட்சஸ்ல ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதுக்கு பதிலாக வில்ஜாக்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு தனிஷ் மாலிவார் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா இப்போதைக்கு ஃபியூ மேட்சஸ் விளாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ வில்ஜாக்ஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் இந்த காம்போல போயிட்டு மிச்சல் சாண்ட்னரை வந்து டிராப் பண்ணிட்டு இன்னொரு இந்தியன் பிளேயர் மயங்க் ராவத் இன்னொரு ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க. அவரு ஆக்சுவலா ஒரு பேட்டரும் கூட, ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல போகலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஆல்ரெடி செட் ஆயிருச்சு டீம்ல. பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா இருந்த மாதிரி பார்த்தேன். எக்ஸப்ட் ஹர்திக் பாண்டியா பர்ஃபெக்டா இருந்துச்சு. கிறிஷ் பகத் சூப்பரா தான் போல் பண்ணாரு. அஸ்வினி குமார் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா போல் பண்ணாரு. மிடில் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. ஜஸ்பிரீத் பும்ரா அவர் போட்டு கொடுத்துருவாரு. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா 4வது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சன்ஃபர் சூப்பரா போல் பண்றாரு. வில்ஜாக்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டிங்கும் ஷார்ட் அவுட் ஆயிரும் பவர் பிளேல. அதே மாதிரி ஸ்பின் வேணும்னாலும் ஸ்பின் போட்டுக்கலாம். மயங்க் ராவத் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர், அதாவது சாண்ட்னருடைய ஒரு பிளேஸ்ல தான் அவர் வந்து ரீப்ளேஸ் ஆவாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னும் போல் பண்ணுவாரு. இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க ஷர்துல் தாக்கூரோ இல்ல தீபக் சஹரோ இன்னொரு சான்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ராஜ் பவா இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ராஜ்பாவா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். நீங்களே அப்படி எடுத்து ஓகே. ஏன் அவரை பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க? முக்கியமா 2020 அங்கர் கேக்கர் வந்து ட்ரை பண்ணாங்க. நம்ம 22 விக்கெட்டோ 20 விக்கெட்டோ ஏதோ எடுத்திருந்தாப்ல மனுஷன். சூப்பரா போட்டாரு அந்த சீசனு. பட் நான் அதுக்கப்புறம் அப்படியே டிராப். எல்லாம் அந்த ஃபிலிமிங் நிறையா தான் இருக்கும். அதுக்கு நான் அந்த கதைக்கு வேற வரேன். பட் ஏன் ராஜ்பாவா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க? நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் லீட் எடுத்துட்டீங்க. இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து அண்டர் 19 முடிஞ்சவொன்னும் வந்தப்போ வந்து ஒரு பீக்ல இருந்தாரு. பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு பிளேயரு வந்து ஒரு நெக்ஸ்ட் யுவராஜ் சிங் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பட் நெக்ஸ்ட் யுவராஜ் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பஞ்சாப்ல இருந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அண்டர் 19 சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அவர் எடுத்தாங்க. சில ஃபியூ மேட்சஸ் ஆடினாங்க. பட் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு கீ என்ன அப்படின்னா, ஒரு அண்டர் 19 பிளேயர் இப்போ இந்த ஒரு அண்டர் 19 பேட்ச் ஆடுது அப்படின்னா அந்த அண்டர் 19ல இருந்து அவங்க பிக் பண்ண மாட்டாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு அதுக்கு அடுத்து ஒரு அண்டர் 19 பேட்ச் போகும். அப்போ வந்து அதுக்கு 2 வருஷம் முன்னாடி இந்த அண்டர் 19 பேட்ச்ல இருந்து ஒரு நல்ல பிளேயரை வந்து தூக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் திலக் வர்மாவை எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிதான் இஷான் கிஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் ஒரு ப்ராசஸாவே போயிட்டு இருக்கு. இவர் ராஜ்பாவாவும் அப்படி உள்ள வந்தப்ப எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ராஜ்பாவாவுக்கு கண்டினியூவா ஒரு இடம் கிடைக்கும் டீம்ல அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி டீம்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் கோர் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இந்த நமன் தேர் இவங்க எல்லாம் வந்து சூப்பரா அவங்க பிளேஸ் சீல் பண்ணிட்டதால இவருக்கு சான்ஸே கிடைக்கல. போன சீசன்ல லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் கொண்டு வந்தாங்க. இந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் திரும்ப ரெஸ்யூம் பண்ணாங்க ரீஷெடியூல் போட்டு. அப்போ வந்து சில பிளேஸ் அவைலபிளா இல்ல. ஸோ பிளேயர் இல்லட்டு காம்பினேஷனுக்காக ராஜ்பவா உள்ள கொண்டு வந்தாங்க. ஹர்திக் அப்ப பவுலிங்க்கு யூஸ் பண்ணல. பேட்டிங்க்கும் அவருக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல. டாப்ல இருக்க எல்லாருமே அடிச்சுட்டாங்க. ஒரு மேட்ச் நம்ம மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆன அந்த குவாலிஃபயர் மேட்ச்ல வந்து குவாலிஃபயர் 2ல வந்து பேட்டிங் கிடைக்கும். பட் பெரிய அளவுல அவர் பேட்டிங் பண்ண மாட்டாரு. பட் அந்த மேட்ச் பவுலிங் ட்ரை பண்ணிருக்கலாம். எல்லா பவுலர்ஸ் அடி வாங்கும் போது அந்த மேட்ச்ல ஒரு 2 ஓவர் கொடுத்து பாத்துருக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. பட் அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த சீசன்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா பெருசா காம்பினேஷன் செட் ஆயிருச்சு. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் போன மேட்ச் நல்லா விளையாண்டதை பார்த்து இந்த காம்பினேஷன் செட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்பிட்டு இருந்தோம். பட் இது எப்படி ஆயிருச்சு அப்படின்னா இன்னுமே செட் ஆகல. ஏன்னா நீங்க பாத்துட்டீங்கன்னா பவர் பிளேல 70 ரன் கொடுக்குறாங்க, 20 ரன் அடிக்கிறாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரோஹித் சர்மா இருக்க வரைக்கும் அந்த ஒரு கவலை இல்லாம இருந்துச்சு. அவர் அடிச்சாருன்னா ரன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் இல்ல அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து வில்ஜாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கணும். ஒருவேளை நீங்க வில்ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சாண்ட்னரை டிராப் பண்ணிட்டு அந்த ஒரு பிளேஸ்ல ஒரு இந்தியன் பிளேயரை கொண்டு வரணும். ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் நீங்க போனோம் அப்படின்னா மயங்க் ராவத் இருக்காரு, எடுத்துட்டு வரலாம். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க போனோம் அப்படின்னா ராஜ்பாவா ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். பட் அவர் யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சும்மா வைக்க கூடாது. நீங்க பவுலிங் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பேட்டர்ஸ் மேல செட் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் இந்த லைனப்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் நீங்க பவுலிங் அவரை யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரா தேவைப்பட்டால் ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் அடி வாங்குறாரு அப்படின்னா ஒரு ஓவர் நீங்க ராஜ்பவா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க மிடில் ஓவர்ல. ஏன்னா ரிஸ்க் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ மத்தவங்க வந்து ஒரு 20 ரன் 30 ரன் கொடுக்கறதுக்கு புதுசா ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணலாமே. அப்படி கொண்டு வந்ததான் கிறிஷ் பகத் போன மேட்ச் சூப்பரா போல் பண்ணாரு.
ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணலாம், ராஜ்பாவை எடுத்துட்டு வந்து அடுத்த மேட்ச் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏதாச்சும் ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆஃப் சீசன் இருக்கும்போது புதுசா எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அது கொஞ்சம் பலன் தரும். அது இந்த சீசனுக்கு தரலனாலும் அடுத்தடுத்த சீசனுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஒரு ரிஸ்கான கால் எடுப்பாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹர்திக் பாண்டியா பீலை அது அனாவசியம். ஆல்ரெடி எல்லாருமே நல்லாதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் சொதப்புனாங்க. அதெல்லாம் அவரே சொதப்பிட்டாங்க இருக்காரு. ஆனா முதல் 2 ஓவர் பார்த்து வெக்ஸ் ஆயிட்டுங்க. 38 ரன்னா 2 ஓவருக்கு 3 ஓவருக்கு சாலிடான நினைக்கிறேன் 39. ஓகே, சூப்பரான ஒரு பேட்டிங் அந்த சைட்ல இருந்து. சரி, ஓகே, இது இருக்கட்டும். கம்மிங் டு சிஎஸ்கேஸ் மிடில் ஆர்டர். சுரேஷ் ரெய்னான்னு ஒருத்தர் இருந்தாரு 2009-10 அப்பையில இருந்து 8ல இருந்து வச்சுக்கோங்க. சரி, 8-9-10 அப்பையில இருந்து 2019 நம்ம அப்பதான் வெளியே போனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப அப்படி இருக்க போகும்போது அனுப்பிட்டாங்க, மடிச்சிருங்க, வெளியே போல அனுப்பிட்டானுங்க. ஸோ அவ்வளவு காலம் ஒத்தாது 3வது நம்பர்ல இறங்கி ஒட்டுமொத்த டீமையும் கேரி பண்ணி கொண்டு போனாப்ல. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அந்த 3ஆம் நம்பருக்கு வந்து எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்குது. ராயுடு வந்தாரு நடுவுல. ராயுடு வந்தப்ப கண்ட்ரோல் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபேஃப் வந்து சொல்லி மாத்துனாங்க, ருத்துவும் ஃபேஃபும் ஓப்பனிங். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. நடுவுல விஜய் எல்லாம் வந்து 2 டவுன் ஆனாரு. ஓகே, ஃபைன். தீபா கூட மேலே ஏறியாரு, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். பட் மறுபடியும் ரெய்னா மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து தேடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ரிசல்ட் வந்து எரர் 404 அப்படின்னு தான் வருது. ஆனா சர்ஃப்ராஸ் கானுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, சின்னதா ஒரு பெருசாவே ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா அந்த மனுஷன் பண்றதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரிதான் ஃபீல் வருது. சின்னத்திரை அப்படியே கையை கண்ணில் காமிச்சிட்டு இருக்காப்ல இருந்தாலும் ஃபீல்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஓகே, பேட்டிங்ல வேணா நான் கொடுத்துக்கிறேன். அப்பப்போ வந்து இந்த லூஸ் ஷாட்ஸ் ஆடி மனுஷன் தேவையில்லாம அவுட் ஆயிடுறாப்ல. இன்டென்ட் அப்படியே தான் இருக்குது. ஆனா எனக்கு சர்ஃப்ராஸ் போட சொல்லுவீங்க போலயே. பரவாயில்ல, பிளம்பிங் எங்கால அதையும் பண்ணுவாருங்க, எங்கால அப்படிப்பட்டாலும். சோ சர்ஃப்ராஸ் நிரப்புவாரு அப்படின்னு நம்புறீங்களா, இல்ல வேற யாரையாவது மறுபடியும் ட்ரை பண்ணணும் இந்தியன் பேட்டர்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபைன் அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது உர்வில் பட்டேல் திரும்ப அப்படியே வந்துருவாரு ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா. போன சீசன் சூப்பரா ஆடினாரு, கொண்டு வந்துருவாங்கன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து இந்த டாப் 3ல ஃபர்ஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்த டாப் 3ல யாரோ 2 பேரும் தான் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரேவே ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சீசன் பிகினிங்ல. போன சீசன்ல அது நம்ம அப்புறம் வரேன். அந்த மாதிரி இருந்தப்போ இப்போ ஆயுஷ் மாத்ரே போன உடனே இப்போ ஆயுஷ் மாத்ரே செட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு உர்வில் பட்டேல் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் அதான் அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல போயிட்டு கார்த்திக் சர்மாவை எடுத்து பின்னாடி பினிஷிங் ரோல்ல சொருகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சஞ்சு அண்ட் ருத்து ஓப்பனிங் அப்படியே அந்த மிடில் ஆர்டர் அப்படியே கவர் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ரெய்னாவுடைய இடம் அப்படிங்கிறது, நீங்க ரெய்னா போனதுக்கு அப்புறம் இந்தியன் டீம்ல யுவராஜ் சிங்கோடைய இடத்த ஃபில் பண்ண முடியாம எப்படி ஒரு 10 வருஷமா தவிச்சாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கு சிஎஸ்கேவோட நிலைமையும். ராயுடு கொண்டு வந்தாங்க, ரஹானே வாட வச்சாங்க, உத்தப்பா ஓப்பனிங் தான் ஆடினாரு நினைக்கிறேன். ஐ திங்க் உத்தப்பா ஓப்பனிங் தான் ஆடினாரு. பட் இவங்க இந்த 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க. போன டைம் ருத்ராஜ் கைக்வாடே நம்பர் 3க்கு வந்து ஆடினாரு. இந்த வருஷம் ஆயுஷ் மாத்ரே வந்து அந்த ஒரு வைப்ஸ், ரெய்னாவோட வைப்ஸ் எடுத்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஏன்னா இவருமே வந்து ஒரு ஸ்பின் போடுவாரு, ஒரு ஹேண்டியா ஒரு ஸ்பின் போடுவாரு, ஃபீல்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும், ஒரு யங் பிளேயரும் கூட. ஸோ எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். பட் ஒரு இன்ஜுரி அதனால ஒரு அன்பார்ச்சுனேட் மிஸ். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெய்னாவுடைய ஸ்பாட்டை வந்து சிஎஸ்கேல ஃபில் பண்ண போறது ஆயுஷ் மாத்ரே தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போதைக்கு ஒரு பர்மனன்ட் ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா நீங்க சர்ஃப்ராஸ் கானை வச்சு ஓட்டிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஃபீல்டிங் நாங்க வச்சுக்கிறோம். அப்ப அடுத்த சீசன் அனுப்பிச்சு விட்டுருங்க, நாங்க வச்சு. அதான் தீபக் சேகர், சதுல் டக்கர்ல சாண்டல் எல்லாம் கேட்டீங்களா, கொடுத்தோம்ல. அப்புறம் என்ன நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க என்னங்க நல்லா யூஸ் பண்ணி இன்ஜுரி எல்லாம் ஆக்கி விட்டு எங்க சைடு தள்ளி விடுறீங்க. அது ஆக்சுவலா ஸ்பை அனுப்பிச்சு விட்டோம், நாங்களும் ஸ்பை அனுப்பிச்சு விட்டுருக்கோம், நீங்களும் ஸ்பை அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அதான் அடுத்து 3வது ஸ்பை வந்துட்டாரு. நாங்க அனுப்பிச்சு விட்ட ஸ்பை பிரேவிஸ் பாருங்க, உங்களுக்கு சூப்பர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. வேற யாரும் அனுப்பிச்சுட்டோம், உங்களுக்கு அன்ஷுல் கம்போஜ் அனுப்பிச்சு விட்டோம், அவரு சூப்பர் போல்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன். அடுத்து ஆகாஷ் மதுவால் அனுப்பிச்சிருக்கோம், அவருமே வந்து ஹிட்மேன் பட்டறையில் தீட்டப்பட்டவர் தான். நாங்க அனுப்பிச்ச
ஸ்பைஸ் எல்லாமே சூப்பரா வேலை செய்யறாங்க. நீங்க அனுப்பிச்ச ஸ்பை தான் ஒரிஜினல் ஸ்பை மாதிரியே வேலை செய்யறாங்க எங்களுக்கு. அதுதான் தவறு. உங்க அந்த ஸ்பைய வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணல, நீங்க வந்து தீட்டி வைக்கல. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயா என் நிலம் என் மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு இன்னைக்கு? தீபக் சாரை மட்டும் கொண்டே வந்துடாதீங்க. அவர் மேட்சுக்கு வரேன்னு சொன்னாலும் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துருங்க. மேட்ச் முடிஞ்சோடனே போய் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஷார்துல் தாக்கூர் கூட ஓகே, இன்னைக்கு வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட் அது பாருங்களேன். ஒரு ஸ்பைக்கு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா இன்னொரு ஸ்பையே எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க ஆளுங்க. சாண்டனருக்கு பதிலா ஷார்துல் தாக்கூர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முடியல. அதாவது நீங்க வச்சுக்கிட்டே முடியலன்றீங்க. எங்கெல்லாம் ஆக்ஷன்ல 14 கோடிக்கு எடுத்து கடைசியில இருந்து எங்கால இன்ஜுரி ஆயிட்டாப்ல. 14 கோடி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம். நீங்க இதுக்கு எப்படின்னா நாங்கெல்லாம் கண்ணீர் துடைக்கிறதா என்ன பண்றது? இல்ல இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்த நான் வந்து கன்க்ளூட் ஆகி நான் முடிச்சு வச்சிடறேன். ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர் எல்லாம் வச்சு டிராஃபி அடிச்ச தலைதான் பெஸ்ட் கேப்டன். முடியலையா எங்கனால. ஓகே ஓகே. ஆனா எங்க தலையே சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா அவரோட லெகசி எவ்வளவு பெருசு. நீங்க என்ன பங்காளிங்க, நீங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல நாங்க யூஸ் பண்ணும்போதுன்னு தெரியுது எங்களுக்கு. போன மேட்ச் தான் 2 பேர்த்தையும் டிராப் பண்ணிட்டு ஆட வச்சு அஸ்வினி குமாரையும் கிறிஸ் பகத்தையும் 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அவங்க சூப்பரா போல்ட் பண்ணாங்க. நான் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்றேன். பட் அவங்க வந்து ஒரு பெரிய லெகசி கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் வராங்க. எங்களுக்கு ஆக்சுவலா வேணும் அப்படின்னு தான் வாங்கினோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ட்ரிக் ஆகல. ஷர்துல் தாக்கூருக்கும் தீபக் சகருக்கும். தீபக் சகர் எப்படி போட்டாலும் அடி வாங்குறாரு. இன்னைக்கு நான் கூட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல ஸ்விங்னா அவருதான். ஆக்சுவலா புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்விங் பவுலர் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆனது தீபக் சகர் தான். இந்த லைன் தான் எதிர்பார்த்தேன். ஒரு பவுலருக்கு அதான் புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் ஒரு இந்தியன் பவுலர் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு அப்படின்னா தீபக் சகர் தான். பவர் பிளேல 3 ஓவர் நியூ பால்ல கொடுத்துட்டாருன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்து தருவாரு அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருந்த ஒரு பவுலர் எப்படி போட்டாலும் அடி வாங்குறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு அன்பார்ச்சுனேட்டா இல்ல அந்த டைம்ல நாங்க அன்பார்ச்சுனேட்டா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே ஒரு ஃபன்னுக்காக சொன்ன தீபக் சகர். பட் திரும்ப கம்பேக் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேபி சொல்ல முடியாது. திரும்ப இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பாட்டை பத்தி பேசியிருந்தோம்ல, சாட்னர் ஸ்பாட், அந்த ஒரு ஸ்பாட்ல அவர் திரும்ப வந்து கூட கம்பேக் கொடுக்கலாம். ஷர்துல் தாக்கூரோ தீபக் சகரோ. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சுக்கலாம் ரிவ்யூ. என்னன்னா இந்த அன்சுல் காம்பஜை பத்தி நிறைய பேர் பேசாமலே இருக்கிறாங்க. அந்த மனுஷன் வந்து ஷைன் அவுட் ஆகலையா, இல்ல வந்து அவருக்கு தேவையான ஸ்பாட்லைட் கிடைக்கலையா? ஒவ்வொரு மேட்ச்மே வந்து கடைசியா 5 மேட்ச் 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு 1 விக்கெட்டு அப்புறம் 2 விக்கெட்டு. இந்த மேட்ச்ல 2 விக்கெட்டா 1 விக்கெட்டா? அது ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன குழப்பமா இருக்குது. சோ அப்படி விக்கெட் இல்ல கடைசியா எடுத்தாரு ஷர்துல், அவர் தான் எடுத்தாரு. லாஸ்ட் விக்கெட் போச்சோ? ஷர்துல் எடுத்தாரு. குர்ஜப்னீத் வந்து கடைசி விக்கெட் எடுத்தாரு. அப்படி போல்டு அதான் 8 விக்கெட் ஸ்பின்னர்ஸுக்கே விடுன்னு நினைக்கிறேன். அன்சுல் போட்டு தான் ஷர்துல் எடுத்தாரு. முகேஷ் சௌத்ரி ஒன்னு எடுப்பாரு. அது ஓகே, அது ஸ்டார்டிங்ல முடிச்சு விட்டாரு. பட் அன்சுல் வந்து ஷர்துல் எடுப்பாப்ல ஸ்லோவர் பால் போட்டு. அப்படியா? குர்ஜன் பிரீத்தா அன்சுலா அப்படின்னு தெரியல. பட் ஒரு விக்கெட் கடைசியில ஃபாஸ்ட் பவுலருக்கு போகும். ஸ்பாட்லைட் கிடைக்கலையா? இல்ல, நல்லாதான் போல்ட் பண்றாரு. ஆக்சுவலா நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இல்ல, நம்ம நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுக்கு வேண்டி அவர் வந்து ஸ்பாட்லைட் கிடைக்கல, நல்ல பவுலர் இல்ல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம பேசிடுவோமே. நமக்கு தெரியுது. நான் அதைத்தான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஈஷன் மலிங்காவை சொல்றோம். புதுசா வந்த நம்ம இன்னும் 2-3 பவுலர்கள் அந்த பிரஃப்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவரு. பிரஃபுல். சோ அந்த மாதிரி பவுலர்கள் வந்து பயங்கரமா பேசுது. பட் இவர் ஆரம்பத்துல இருந்து விக்கெட் லீடிங் விக்கெட் இருக்கிறாப்ல இப்போ. அப்படி இருக்கும்போது அவரை பத்தி பெருசா யாருமே பேச மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஆவரேஜான ஒரு ஸ்பீடு தான். 135 139 120 அதுக்குள்ளதான் போடுறாங்க. ஸோ அதனால யாரும் பேசாம இருக்காங்களா? ஏன்னா இது பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தோணுது, என்னடா இவரு நல்லா தான்டா போடுறாரு அப்படின்னு. இல்ல, ஆக்சுவலா இவர் கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துறாரு. அதனால அந்த லீடிங் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல இருக்காரு. நீங்க பிரஃபுல் பாத்துட்டீங்கன்னா அந்த மொதல் மேட்ச் வந்தோன்னு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. எல்லாருமே அவரை பத்தி பேசினாங்க. ஈஷன் மலிங்கா வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று எடுத்து தந்தாரு. அதனால பேசுறாங்க. அன்சுல் கம்போஜ் வந்து பாத்துட்டீங்கன்னா மற்ற பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்னால ஓவர் ஷேடோ ஆகுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க அந்த லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து ஸ்டார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அன்சுல் கம்போஜ் அந்த பொசிஷன்ல இருக்காருன்ட்டு. ஒரு 2 சிஎஸ்கே மேட்ச் முன்னாடி, ஐ திங்க் எஸ்ஆர்எச் மேட்ச் இல்ல அதுக்கு முன்னாடி மேட்ச்னு நினைக்கிறேன், அந்த லிஸ்ட்டை நான் பார்க்கும்போது அன்சுல் கம்போஜ் இருக்கிறத பார்த்துட்டு
அன்ஷுல் கம்போஜ் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பார்த்தேன், ஓகே டீசெண்டா போல் பண்றாரு அப்படின்னு பார்த்தேன். பட் விக்கெட் லிஸ்ட்ல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கே அந்த அந்த இடத்துல வந்து ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரா அப்படிங்கிறது. அதுதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் இப்போ ஒரு நல்ல மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஒரு மேட்ச்ல சூப்பர் போல் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் கிடைக்கும், நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேருக்கு அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. பட் கன்சிஸ்டன்டா போல் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்னால ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சும் சூப்பர் போல் பண்ணாரு. பட் அன்னைக்கு எஸ்ஆர்எச் வின் பண்ணிச்சு. அன்னைக்கு வந்து ஈஷான் மலிங்கா சூப்பர் போல் பண்ணாரு, பிரஃபுல் சூப்பர் போல் பண்ணாரு லாஸ்ட் ஓவர் எல்லாம். அப்படிங்கும் போது அன்னைக்கு அவங்களோட டேவா மாறிடுச்சு. சிஎஸ்கேவும் அந்த மேட்ச் தோத்துருச்சு அப்படிங்கும் போது அன்னைக்கு அவரை பத்தி பேசவே இல்லை. இதேதான் எல்லா மேட்சுமே நடந்துட்டு இருக்கு. கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறாரு. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு பேட்டர் சிஎஸ்கே கணிச்சிருப்பாரு. அன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ஓவர்டன் வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுத்து வந்தாரு. அப்படிங்கும் போது ஓவர்டனே சூப்பர் போல் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கே. அப்படிங்கும் போது அன்ஷுல் கம்போஜ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத தாண்டி அன்னைக்கு மேட்ச் வின்னரா யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஷேடோ போயிருது. அதனால அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஓவர் ஷேடோ ஆகாம இருக்காரு. ஷேடோ பண்ணப்பட்டாரு. பட் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு 2-3 மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். தனியா தெரியும் ஒரு மேட்ச்ல. சோ அப்ப பேசுவாங்க எல்லாரும். ஓகே ஃபைன். நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரிதான் வந்து நடக்கும். நல்லது அந்த லைன் தான் மறந்துட்டேன். அடுத்து என்ன வரும் அப்படின்னு. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. எனிவேஸ் மும்பை வந்து இப்போதைக்கு வான்கடையில வந்து நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. ஃபார் மை டீம் நீங்க எப்படி செய்வீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆங்கில சரி ஸ்ட்ராட்டஜி ஏதோ சொல்லப்படுறாரு. இல்ல சரி, இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. 7ல 2 ஜெயிச்சிருக்கோம், 5 தோத்துருக்கோம். இன்னும் 7 இருக்கு. அதுல மினிமம் 6 மேட்சாச்சும் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பாப்போம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நிறைய டைம் இருந்திருக்கோம், போய் டிராஃபி வின் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையில இருங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் தளர விடாதீங்க. கம்பேக் எப்படியாச்சும் வரும், எப்படியாச்சும் கொடுப்பாங்க. அப்படி கம்பேக் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளே வந்து அடிப்போம் டீமை. அதனால அது வரைக்கும் நம்பிக்கையா இருங்க. எல்லாரும் ஈசாலா கப் நம்புதுன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு டாபிக் நான் வரலைங்க. சரி, ஓகே அடி வாங்கிட்டீங்களா? முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் நிறையா. வாங்கிட்டீங்களா? அப்ப சரி, ஓகே. நமக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நம்ம ஆல்ரெடி சாணியில செருப்பு எல்லாம் வாங்கினவங்க. சரி, ஓகே. எனிவேஸ் ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஃபன். ஸோ வான்கடே ஸ்டேடியம்ல சூப்பர்பா வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிச்சிட்டாங்க வேலையை. ஸோ ஹியூஜ் ரன் ரேட்ல 100 வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி. டேபிள்ல வந்து 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. டிசி எல்லாம் கீழே சொல்லாதீங்க. போன மேட்ச் தான் 99 ரன்ல ஜெயிச்சு 103 ரன்ல விட்டுருக்காங்க மேட்ச். ஸோ டேலி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. வெல் பேலன்ஸ்ட், பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் சொல்லிட்டு தேனோஸ் சொல்லுவாப்ல மார்வல்ல, அது மாதிரிதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்ப நாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அதை வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமா அது பார்க்கப்படுது. பார்க்கலாம். அடுத்த மேட்ச் எல் கிளாசிக்கோ மறுபடியும் மே 2 இருக்குது. ஸோ சேப்பாக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தமிழ்நாடு, வாங்க வந்து எங்க ஊருக்கு நல்ல சாம்பார்லாங்க, கார குழம்பு நல்லா இருக்கும், அதை வந்து சாப்பிட்டு போங்க. என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, நாங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணி 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம். அதனால அடுத்து வந்து நீங்க எங்களை இன்வைட் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி 2 மேட்ச் தான் ஹோம்ல ஜெயிச்சிருக்கிறோம். இது ஜெயிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க. சோ அப்புறம் இல்ல எங்களோட ரெக்கார்டு சொல்லிட்டா, வான்கடேல இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே தொடர்ந்து 3 மேட்ச் இந்த சீசன் தான் தோத்துருக்கோம். கைய செய்யும் பொத்திலேயே ரோஹித் சர்மா காணலையே கண்ணே ஒண்ணு காணலையே. எப்படிப்பட்ட டீம் உருவாக்கின அப்படின்ட்டு இருப்பாரு. அது என்ன வட்டப்பாறையா பூம்பாறையா? கடப்பாறை. ஐயா அதை சொல்லாதீங்கயா, முடிச்சுக்கலாம். சரி, ஓகே ஃபைன். அவ்வளவுதான் மக்களே. முடிச்சுட்டு ஓரமா போய் அழ வேண்டியது இருக்கு, நான் அழுதுட்டு வந்துடுறேன். சரி, அவர் தான் எடிட் பண்ண போறாரு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, இவ்வளவு நேரம் உட்காந்து எங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அது போக வந்து அடுத்த மேட்ச்ல இந்த அருணும் கிருபாகரன் வழக்கமா உங்களை சந்திப்போம். அன்டில் தென் வணக்கம் அண்ட் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.